பிப்ளே யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் தத்புருஷாத்மிக் வக்ரதுண்டாய திமிக் தன்னோ தந்தி பிரசோதியாத், ஓம் தத்புருஷாத்மிக் மகாசனாய திமிக் தன்னோ சண்முக பிரசோதியாத் என்ற விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் திருவடிகளை பற்றி இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். இன்று 10/5/2024 வெள்ளிக்கிழமை, தமிழ் குரோதி வருடம் சித்திரை மாதம் 27ஆம் நாள். இன்றைய திதி நாள் முழுவதும் திருதியை திதி. இன்றைய நட்சத்திரம் பகல் 1:32 வரை ரோகிணி நட்சத்திரம், பின்பு மிருகசிருஷ நட்சத்திரம். இன்றைய சந்திராஷ்ம நட்சத்திரம் ஹஸ்த நட்சத்திரம், பின்பு சித்திரை நட்சத்திரம். இன்றைய ராகு காலம் 10:30 மணிலிருந்து 12 மணி வரை, குளிகை காலம் 7:30 மணிலிருந்து 9 மணி வரை, யமகண்டம் 3 மணிலிருந்து 4:30 மணி வரை. இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 மணிலிருந்து 10:30 மணி வரை, மாலை 4:30 மணிலிருந்து 5:30 மணி வரை. இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களே, மேஷ ராசியை பொறுத்தவரை 2ஆம் இடத்துல தனக்காரனாக குரு பகவானோடு சேர்ந்து சந்திர பகவானும் பயணிக்கக்கூடிய இன்றைய நாள். குரு சந்திரா யோகத்தில் பல்வேறு லாபங்களை வழங்க காத்திருக்கிறது. இந்த நல்ல நாளில் நீண்ட நாட்களாக தடைப்பட்டு இருந்த காரியங்களை நடத்தி கொடுக்கக்கூடிய இடத்துல சனி பகவான் லாபஸ்தானத்தில் 11ஆம் இடத்துல பயணம் பண்ணக்கூடிய நேரத்தில், குருச்சந்திரா யோகம் நடைபெறக்கூடிய நேரத்தில் எத்தனை விஷயங்கள் வாழ்க்கையில் தடைபட்டு இருந்ததோ அத்தனையும் நடத்தி காட்டக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். இந்த நல்ல நாளில் சென்னை திருநீர்மலையில் அருள்பாலிக்கக்கூடிய நீர்வர்ண பெருமாளை மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது அற்புதத்தை நிகழ்த்தி காட்டும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். ரிஷப ராசிக்காரர்களே, ரிஷப ராசியை பொறுத்தவரை ஜென்மத்திலே குரு பகவானோடு சந்திர பகவானும் சேர்ந்து பயணிக்கிறார். சில அழுத்தங்கள், மன வருத்தங்கள், போராட்டங்கள் இருந்தாலும் 5ஆம் பார்வையாக உங்கள் 5ஆம் வீட்டை பார்த்து தொழில் ரீதியாக இருந்த சிக்கல்கள், தடைகளை உடைத்து குருச்சந்திரா யோகத்தை வழங்குவார். இந்த குருச்சந்திரா யோகம் நடைபெறக்கூடிய இன்றைய நாளில் இறை வழிபாட்டை செய்யும் போது முழுமையான சிக்கல்கள் தீரும் ஒரு அற்புதமான காலம் ஏற்படும். நாமக்கல்லில் அருள்பாலிக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமான மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது சிக்கல்கள் தீர்ந்து சிறப்பான வாழ்வு அமையும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மிதுன ராசிக்காரர்கள், மிதுன ராசியை பொறுத்தவரை 12ஆம் இடத்துல குருச்சந்திரா யோகத்தில் சந்திர பகவானோடு சேர்ந்து குரு பகவான் பயணிக்கிறார். 12ஆம் இடத்துல பயணிக்கக்கூடிய சந்திர பகவான் குருவோடு சேர்ந்து உங்கள் 4ஆம் வீடு, காலபுருஷ தத்துவத்துக்கு 6ஆம் வீடாக இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள், மிதுன ராசியை பொறுத்தவரை 12ஆம் இடத்துல குருச்சந்திரா யோகத்தில் விரயஸ்தானத்தில் குரு பகவானும் சந்திர பகவானும் பயணிக்கக்கூடிய இன்றைய நாள். 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவானை குரு பகவானும் சந்திர பகவானும் 5ஆம் பார்வையாக பார்த்து உங்கள் பழைய பிரச்சனை எல்லாம் முடிவுக்கு கொண்டு வருவார். வீடு மண்மனை யோகம் கிடைக்கும், பொருளாதாரத்தில் மாற்றம் கிடைக்கும், கணவன் மனை ஒற்றுமை பலப்படும். உங்கள் வாழ்க்கையில் கடன் இருந்தால், நோய் இருந்தால், எதிரி இருந்தால் அத்தனையும் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த காலத்தில் காங்கேயம் அருகே சிவன் மலையில் அருள்பாலிக்கக்கூடிய முருகப்பெருமான மனசில் நினைச்சிட்டு வாய்ப்புள்ள அன்பர்கள் முருகப்பெருமானை போய் வழிபட்டு இன்றைய நாளை அமைத்துக் கொள்ளும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கடகராசிக்காரர்கள், கடகராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது. கடகராசிக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் குருச்சந்திரா யோகத்தில் சந்திர பகவானும் குரு பகவானும் சேர்ந்திருந்து அஷ்டமத்து சனி காலத்திலையும் குருவால் பல நன்மைகள் பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலம். வேலை வாய்ப்பு விஷயமாக நல்ல செய்தி வருவது, நல்ல செயல்கள் நடப்பது, கணவன் மனைவி ஒற்றுமை பலப்படுவது, வியாபார விஷயமாக பயணம் மேற்கொள்வது, திருமணம் கைகூடுவதற்கான பேச்சுவார்த்தை நடத்துவது, மாணவ மாணவிகள் நல்ல பள்ளி கல்லூரியில் சேருவதற்கான வாய்ப்பு அமைவது, இப்படி எத்தனை நல்ல விஷயங்கள் இருக்கோ அத்தனையும் நடைபெறக்கூடிய அற்புதமான காலம். ஆனால் சிறு சிறு சங்கடங்களை அஷ்டமத்து சனி வழங்கி கொண்டு இருப்பார் என்பதே உண்மை. இந்த நல்ல நாளில் தேனி குச்சனூரில் அனுபவிக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். சிம்மராசிக்காரர்களை, சிம்மராசிக்கு 10ஆம் இடத்துல குருச்சந்திரா யோகத்தில் சந்திர பகவான் பயணம் செய்து
பதவி விஷயமாக, வேலை விஷயமாக மேலதிகாரிகளில் சிறு சிறு இடைஞ்சல்களை தந்தாலும் உங்கள் தவறை சுட்டி காட்டி உங்களுக்கு பார்த்திங்கன்னா பல்வேறு முன்னேற்றங்களை ஏற்படுத்துவதற்கு வழிவகைகளை செய்து கொடுப்பார். நீ செய்கிற விஷயங்கள் தவறுப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்து உங்களை மேம்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான பொழுது இந்த நல்ல நாளில். சேலம் கோட்டையில் அருள்பாலிக்கக்கூடிய கோட்டை மாரியம்மன் மனசில் நினச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது கோட்டை மாரியம்மனர்களால் பதவி விஷயமாக நல்ல செயல்கள் நடைபெறும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கன்னி ராசிக்காரர்களை, கன்னி ராசியை பொறுத்தவரை 9ஆம் இடத்துல குருச்சந்திரா யோகத்தில் சந்திர பகவான் பயணம் பண்றார். 9ஆம் இடத்துல பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் ஓடி போனவனுக்கு 9ல குரு அப்படின்ற மாதிரி பல்வேறு நல்ல விஷயங்கள் நடத்தி காட்டினாலும் 6ஆம் இடத்துல சனி பகவான் கடன் சத்ரு ரோகஸ்தானத்தில் பயணம் பண்ணக்கூடிய இந்த நேரம் கடன் விஷயமாக, நோய் விஷயமாக, எதிரி விஷயமாக குரு கொடுக்கக்கூடிய பணவரவை தனவரவை செலவிடக்கூடிய நாளாக இருக்கிறது. அப்போ குரு கொடுக்கக்கூடிய பணத்தை செலவிடம் செய்து பிரச்சனையை தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நேரத்தில் திருச்சேரையில் அருள்பாலிக்கக்கூடிய ருண விமோசன லிங்கேஸ்வரரை மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது ருண விமோசன லிங்கேஸ்வரர்களால் அனைத்து வளங்களும் காணும் அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். துலாம் ராசிக்காரர்கள், துலா ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது. துலா ராசிக்கு 8ஆம் இடத்துல குருச்சந்திரா யோகத்தில் அஷ்டமத்து குரு பயணம் பண்ணக்கூடிய என்ற நாள் அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்து குரு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல சில வம்பு வழக்குகளை, சில பழைய பிரச்சனைகளை தூண்டிவிட்டாலும் இறையொருளால் அவற்றையெல்லாம் வென்று காட்டக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நல்ல நேரத்தில் திருமானிக்குழியில் அருள்பாலிக்கக்கூடிய வாமனபுரீஸ்வரர், திருமானிக்குழி வாமனபுரீஸ்வரருக்கு ஒரு சிறப்புண்டு. அவரை நீங்கள் நேரடியாக தரிசனம் செய்ய முடியாது. ருத்ரனை பார்த்து விட்டு தான் திரை முன்னாடி இருக்கும். அந்த ருத்ரனுக்கு தீபாரம் நடந்த பிறகு தான் வாமனபுரீஸ்வரரை பார்க்க முடியும். அவ்வளோ ஒரு சிறப்பு பெற்ற ருத்ரனை காவல் தெய்வமாக கொண்டிருக்கிற வாமனபுரீஸ்வரரை வணங்கிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது அஷ்டமத்து குறுகாலத்திலையும் வெற்றி காணக்கூடிய ஒரு அற்புதமான பொழுதாக உங்களுக்கு அமையும். விருச்சக ராசிக்காரர்கள், விருச்சக ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. விருச்சக ராசிக்கு தொட்டது துளங்க போது விட்டது கிடைக்க போது 7ஆம் இடத்துல குருச்சந்திரா யோகத்தில் சந்திர பகவான் பயணம் பண்ணுறதால வாழ்க்கை துணையோடு இணக்கமான போக்கு, கணவன் மனைவி ஒற்றுமை, பெண் பார்க்கும் படலம், மணமகன் பார்க்கும் படலம், பார்ட்னர்ஷிப் கிடைச்சி தொழில் தொடங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். வங்கி கடன் பெற்று வாழ்க்கையில் ஒரு முக்கியமான தொழிலில் அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நல்ல நாளில் திருவிடை மருதூரில் அருள்பாலிக்கக்கூடிய சிவனை மனசில் நினச்சிட்டு நாளை தொடங்கும் போது சிவனருளால் தொழில் தொடங்க ஆயத்த பணிகளை மேற்கொள்ளும் ஒரு அற்புதமான காலமாக உங்களுக்கு அமையும். தனுசு ராசிக்காரர்கள், தனுசு ராசியை பொறுத்தவரை மிக மிக அற்புதமாக இருக்குது. தனுசு ராசிக்கு தொட்டது துளங்க போது விட்டது கிடைக்க போது 6ஆம் இடத்துல சந்திர பகவான் குருச்சந்திராயத்தில் பயணம் செய்தாலும் 4ஆம் இடத்துல பயணம் பண்ணக்கூடிய ராகு பல்வேறு இன்னல்களை, பல்வேறு சிக்கல்களை, பல்வேறு வருத்தங்களை தந்து கொண்டு இருக்கிறார். இருந்தாலும் இந்த நேரத்தில் திருவெண்காட்டில் அருள்பாலிக்கக்கூடிய அகோரமூர்த்தி, வாய்ப்புள்ள அன்பர்கள் தனுசு ராசிக்காரர்கள் கண்டிப்பாக திருவெண்காடு போங்க. அங்கே அகோரமூர்த்திக்கு ஒரு அர்ச்சனை செய்து கொள்ளும்போது, ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்திற்கு பிறகு நடக்கக்கூடிய அபிஷேகத்தில் கலந்து கொள்ளும்போது உடல் நோய் தீர்க்கப்பட்டு உங்களுடைய வாழ்க்கை மேம்படும். இன்றைய நாளில் அகோரமூர்த்தி மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மகர ராசிக்காரர்கள், மகர ராசியை பொறுத்தவரை மிக மிக அற்புதமாக இருக்குது. மகர ராசிக்கு 5ஆம் இடத்துல குருச்சந்திராயோகத்தில் சந்திர பகவான் பயணம் பண்ணுறார். தொழிலை கொடுக்கக்கூடிய இடத்துல, வருமானத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல, வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இடத்துல சந்திர பகவான் குருவோடு சேர்ந்து பயணம் பண்ணக்கூடிய என்ற நாள் மிக மிக அற்புதமாக இருக்குது. வேலை கிடைக்கலன்னு சொன்னவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய நாள், வேலைக்காக விண்ணப்பம் செய்யக்கூடிய நாள், வேலைக்காக மேலதிகாரிகளை, உயர் அதிகாரிகளை, நண்பர்களை போய் சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொழுது. இந்த நல்ல நாளில் காஞ்சிபுரத்தில் அருள்பாலிக்கக்கூடிய காமாட்சி அம்மன் மனசு நினச்சிட்டு நாளை தொடங்கும் போது வேலை வாய்ப்புக்கு வித்திடும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கும்பராசிக்காரர்கள், கும்பராசியை பொறுத்தவரை தொட்டது துளங்குது விட்டது கிடைக்குது, பொருளாதாரத்தில் மாற்றம் ஏற்றம், மனவாழ்வுக்கு
வித்திடக்கூடிய காலம். சனி வக்ர காலத்தை ஜூன் 19க்கு அப்புறம் தொடங்க இருக்கிறார். அதற்காக நிறைய ஆயத்த பணிகளை மேற்கொள்ளக்கூடிய அற்புதமான காலமாக இருக்கிறது. இந்த நல்ல நாளை பயன்படுத்தி கொள்ளணும். குரு பகவான் சந்திர பகவானோடு சேர்ந்து சில இன்னல்களை தந்தாலும் சனி வக்ரத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதால் பல்வேறு லாபங்கள் நடைபெற காத்திருக்கு. இந்த நல்ல நாளில் திருவெண்காட்டில் அருள்பாலிக்கக்கூடிய சுபதாரணீஸ்வரர் மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது சுபதாரணீஸ்வரர்களால் சுகவாழ்வு அமையும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மீனராசிக்காரர்கள், மீனராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது. மீனராசிக்கு தொட்டது துளங்க போகுது. 2ஆம் இடத்துல இருந்த சந்திர பகவான் 3ஆம் இடத்தை நோக்கி நகர்ந்து போய் அமர்ந்திருக்கிற நாளில் பயணத்தின் மூலியமாக வருமானம் வரக்கூடிய நாள். நேற்று வரலைக்கும் வீட்டில் இருந்து ஒரு ஃபோன் மூலியமாக நடந்த விஷயம் இன்றைக்கி நமக்கு அலைய விடுதே அப்படின்னு நீங்கள் வருத்தப்படக்கூடாது. வாழ்க்கையில் பல்வேறு வசந்தங்கள் வீச காத்திருக்கு. பொருளாதாரத்தில் மாற்றம் ஏற்றம் நடைபெறும். வீடு மண்மனை யோகம், வாழ்க்கையில் நிறைய மாற்றம் ஏற்றம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இருக்குது. இந்த நல்ல நாளில் சென்னை திருவொற்றியூரில் அருள்பாலிக்கக்கூடிய வடிவுடை அம்மனை மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது வடிவுடை அம்மன் அருளால் வளம் காணும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். இன்றைய சந்திராஷ்டமம் ஹஸ்த நட்சத்திரம், பின்பு சித்திரை நட்சத்திரம். ஹஸ்த நட்சத்திரக்காரர்கள் அன்றாட பணிகளை செய்யுங்க. வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க. பொருளாதார நெருக்கடி இருக்க தான் செய்யும். இருந்தாலும் குரு பகவான் சாதகமாக வந்திருக்கிற இந்த நேரம் பல்வேறு மாற்றம் ஏற்றம் வரக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இருக்கிறது. பயப்பட வேண்டாம். வெள்ளை ஆடை உடுத்தக்கூடாது. உணவு விஷயத்தில் கவனம் தேவை. உணவே விஷமாகி குருச்சந்திரா யோகத்தில் வரக்கூடிய அந்த யோகத்தை கெடுத்து விட மாதிரி நிகழ்வுகள் நடந்துடும். ஜாக்கிரதையாக இருக்கணும். சித்திரை நட்சத்திரக்காரர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடாது. சகோதர வழி உறவுகளில் சிக்கல் இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமையில் கோபதாபங்கள் மேலோங்கும். தாம்பத்திய குறைபாடுகள் வருவதற்கு, படுக்கை சுகம் கெடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். இந்த நல்ல நாளில் ஹஸ்த நட்சத்திரக்காரர்கள், சித்திரை நட்சத்திரக்காரர்கள் சிக்கலில் அருள்பாலிக்கக்கூடிய வேல் நெடுங்கண்ணியை மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் சந்திராசிரமந்து விடுபட்டு ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். இன்றைய சிறப்பு, இன்று அக்ஷய திருதியை நாள். இந்த அக்ஷய திருதியை நாள் அப்படின்னா என்னென்னா, அக்ஷய பாத்திரம் என்பது அல்லல்ல குறையாது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளில் தங்கம் வாங்கி மனைவிக்கு கொடுப்பது, கணவனுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மனைவி கொடுப்பது, தங்கத்தை தானம் செய்யணும். தங்கம் விற்கிற விலையில் நம்ம தானம் செய்ய முடியுமா? அப்போ நாம் குருவி சேர்க்குற மாதிரி சேர்த்து வைத்த காசை வைத்து மனைவிக்கு தங்கம் வாங்கி கொடுக்கணும். மனைவிக்கு தானம் பண்ணணும் தங்கத்தை. அதே மாதிரி கணவனுக்கு தேவையான அலுவலக பொருட்களை மனைவி வாங்கி தானம் பண்ணணும். நண்பர்களுக்கு தேவையான பொருட்களை நண்பர்கள் வாங்கி தானம் பண்ணணும். இப்படி அடுத்தவர்களுக்கு தானம் செய்வதன் மூலமாக அட்சய பாத்திரம் அல்லல்ல குறையாமல் இருக்கும் என்பது போல நமக்கு அல்லல்ல குறையாத செல்வம் சேரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த அக்ஷய திருதி நாள். அனைவரும் இந்த அக்ஷய திருதி நாளில் நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூரில் அருள்பாலிக்கக்கூடிய அக்ஷய திருதியை ஈஸ்வரன் கேடிலீஸ்வரரை மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது அற்புதமான நாளாக அனைவருக்கும் அமைய வாழ்த்துக்கள். விப்ளே யூடியூப் சேனல் நேயர்கள், இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அதில் நிறைய கோவில்களை குறிப்பிட்டு சொன்னோம். அவற்றையெல்லாம் குறித்து வைத்துக்கொண்டு அந்த கடவுள்களை மனதில் நினைத்து கொண்டு அன்றைய நாளை தொடங்கும்போது அன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். விப்ளே யூடியூப் சேனலில் தினசரி ராசி பலன்கள், பல ஜோதிட தகவல்கள், சுபதின நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கி கொண்டு இருக்கிறோம். விப்ளே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் உறவுக்காரர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நாளை மீண்டும் ராசி பலன் நிகழ்ச்சி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் சீதா சுரேஷ். நன்றி, வணக்கம்.